பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தம் குறித்து தாமதி இல்லாமலும் ஒருவரும் கெட்டு போகாமலும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினபடியினால் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஒருத்தருக்கும் கெட்டு போகாமலும் அக்னிக்கு இரையாகாமலும் எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துல இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய ஒரு திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீடிய பொறுமையோடு கூட அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்புவான், இந்த நேரத்துல என்கிட்ட வந்தாலும் அவனை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் ஒரு நிமிஷமும் அவர் நம்மளை கரம் பிடித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். இது நம்ம உண்மையாகவே இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில பலன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல ஓட்டத்தை ஓட முடியும். பலன் குறுங்கி போயிடுச்சுனாக்கா இந்த உலகத்துல நம்ம ஓட முடியாது. கடைசி நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை மரணத்தை சந்திக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கை பரிதாபமாக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை இயேசுவோடு கூட, நீ தேவனோடு கூட பேச வேண்டிய பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்றால், நீ இன்னைக்கு உன் வாழ்க்கை இயேசு கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும் போது, நீ மனம் திரும்பும் போது, அவர் இரத்தத்தினால உன்னை கழுவ அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமையோடு கூட அவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். அவர் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறது உண்மை. அவர் உன்னை அழைத்துக் கொண்டது அது உண்மை. மனுஷனால நீங்கள் புறக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசு அவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை மூலியமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிங்க. மனம் திரும்பலாம். எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உன்னோடு பேசுறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.